வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி திருச்செங்கோடு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, அதாவது யாருக்கு அழைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமியில் ஒரு சில டெஸ்ட் பேச்சஸ் வந்து நம்ம டைம் ஷெட்யூல் போட்டிருக்கு. எந்த புக்கை எந்த நாட்களில் படித்து நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாமை ஸ்கோர் பண்ணுறலாம் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் இப்போது கொடுத்துட்றேன். இதை முடிச்சதும் யாருக்கு அழைப்பு கொடுத்துருக்குங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து 15/7 தேதியில் 15/7/2018 அப்போ டெஸ்ட் நாளைக்கு நடக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தமிழ் இலக்கணம் புக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். தமிழ் இலக்கணம் வந்து நாளைக்கு டெஸ்ட் உங்களுக்கு. அடுத்த வாரம் அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வாரமும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/7/18 அப்போ தமிழ் இலக்கியம், அதாவது நம்ம இலக்கண புக்கு உங்கள் கையில் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். தமிழ் இலக்கியம் வந்து செகண்டாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ தமிழ் இலக்கியம் புக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வாரம், அதாவது 22ஆம் தேதி வந்து தமிழ் இலக்கியம் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக உங்களுக்கு, அதாவது இதில் வரக்கூடிய 2வது டெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த புக்கு வந்து தமிழ் இலக்கிய புக்கு அப்படின்னா அந்த வாரம் பூரா நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு நான் இதிலிருந்து 100 கேள்வி 200 கேள்வி உங்களுக்கு நான் அனுப்புவேன். இந்த 200 கேள்வி இந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும். இது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். இந்த புக்கு நம்ம மெட்டீரியல் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த புக்கை நீங்கள் படிச்சுக்கணும். என்னன்னு சொல்ல வரேன்னா, நான் கொடுக்குற டேட்டாவில் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மாதம் அல்லது 3 மாதம் தான் நமக்கு டைம் தரும். இந்த 3 மாசத்துல நம்ம போர்ஷன் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். எல்லா சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு எந்தெந்த வாரத்தில் என்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம புக்கை இஷ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம், அதாவது 29ஆம் தேதி, சரிங்களா, 29/7/2018 பார்த்தீங்க அப்படின்னா தமிழினுடைய செகண்ட் பார்ட் இலக்கியம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். தமிழ் இலக்கியம் அடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 5/8/2018 நம்ம புக்ல வந்து தமிழ் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்துடும். ஆக இந்த ஒரு மாசத்துல நம்முடைய 4 தமிழ் புக்கும் வந்துடும். இது டெட் படிக்கிறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இந்த 4 புக்கு மட்டும் படிச்சா போதும். டிஎன்பிஎஸ்சிக்கு 100 கேள்விகள் அதிலே வந்துடும், டெட்டுக்கு 30 கேள்விகள் அதிலே வந்துடும். ஸோ இந்த ஒரு மாசம், இந்த 4 வாரங்கள்ல உங்களுக்கு இந்த தமிழ் கான்செப்ட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து இப்போ வந்து என்ன 5 தேதி முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த தேதி வந்து 12, அதாவது 5ஆம் தேதிக்கு அப்புறம் 12/8 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடுத்த சப்ஜெக்ட் ஆகிய, அதாவது டெட் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஒரு சில சப்ஜெக்ட், அதே டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் வேற ஒரு சப்ஜெக்ட். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த 12/8 வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, வரலாறும் அண்டு நம்ம என்ன சொல்லலாம் நம்முடைய புவியியல், இந்த 2 டாப்பிக்கும் படிச்சுக்கோங்க. வரலாறு புக்கு உங்ககிட்ட நான் நேற்று காட்டியிருப்பேன், போன வீடியோவில் வரலாறு புக்கு காட்டியிருப்பேன் இல்லையா. ஸோ இது வந்து வரலாறு புக். இந்த புக்கை ஒரு வாரம் நீங்கள் படிச்சுக்கணும். இந்த புக்கை வாரம் படிச்சிங்கன்னா இத்தனாம் தேதியில் உங்களுக்கு இதை பற்றி ஒரு 200 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப்ல அனுப்பிடுவேன். இந்த டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இதை நான் ஓப்பனாக சொல்லி வச்சுறேன். இப்போ அடுத்து பாருங்க, 12ஆம் தேதி முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 19/8 இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ், அரசியலும் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அந்த புக்கு உங்கள்கிட்ட நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் சில பேருக்கு அனுப்பல, அதை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டுருவேன். ஸோ பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்து இந்த தேதியில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, 19 இதில் வந்து சொல்லிக்கலாம் 19/8. அடுத்த டேட் பார்த்தீங்கன்னா 26ஆவது வாரம். அந்த வாரத்தில் வந்து 26ஆவது டேட்டில் இதில் வந்து நமக்கு அந்த எக்ஸஸா இப்போ இங்கே இருக்கு பாருங்க, இதில் வரலாறு புவியியல் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாம் கலந்த மாதிரி எல்லாம் ஒரே புக்கு இந்த வாரங்களில் முடிக்க முடியாது. இந்த 2ஐயும் ஆல்டரேஷன் பண்ணி வரக்கூடிய இந்த 2ல இருந்து மேலும் 200 கேள்வி உங்களுக்கு வந்துடும். அதாவது இதில் எக்ஸஸா இப்போ வரலாறு பாதி பாடம் பெண்டிங் இருக்கும், இல்லை புவியியல பாதி பாடம் பெண்டிங் இருக்கும், இல்லை பாலிடிக்ஸ் எக்கனாமிக்ஸில் ஒரு சில பாடங்கள் பெண்டிங் இருக்கும். நான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இது இந்த தலைப்புகள், இப்போ இதில் வந்து வரிசையாக தலைப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரலாறு வந்து இருக்கு, மொத்தம் நமக்கு எத்தனை 25 தலைப்புகள் இருக்கு. இதில் வந்துட்டு 20 தலைப்புகள் படித்த போதும் மீதி 5 தலைப்புகள் இல்லையா, 15 தலைப்புகள் படித்த போதும் மீதி 10 தலைப்புகள் பெண்டிங் இருக்கும். இதில் வர பெண்டிங் தலைப்புகளும் இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எது பெண்டிங்காக இருக்கோ அந்த தலைப்புகளெல்லாம் இந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துடும். சரிங்களா. ஸோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன சொல்றது, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம், டெட் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது கூடவே எம்எஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து இந்த 3 வாரங்களில் பிசிக்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, 3ஆவது வாரத்தில் ஜூவாலஜி அண்ட் பாட்னி.
ஸோ ஜுவாலஜி அண்ட் பாட்னி அப்படிங்கிறது 3வது வாரத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா நமக்கு டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான ஷெடியூல். அதுக்கு இல்லாமல் அதுக்கு அடுத்தது வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துடும், கூட வந்து சைக்காலஜி வந்துடும், அண்டு மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸ் வந்துடும். சரியா? இப்போ டிஎன்பி ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இது வரைக்கும் டிஎன்பிசி அண்ட் டெட் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு இது வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வரைக்கும் கவர் ஆகிருக்கும். சரிங்களா? ஆர்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். டிஎன்பி ஸ்டூடெண்ட் இருந்தால் இந்த பார்ட் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து இதில் வந்துட்டு 30லேருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்துடும். இதில் 100 கொஸ்டின் வந்துடும். 130 கொஸ்டின் நமக்கு வந்துடும். டெட் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு 60 கொஸ்டின் வந்துடும். இதில் 30 கொஸ்டின் 90 கொஸ்டின் வந்துடுது. இதே எம்எஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா இதில் 30 கொஸ்டின், இதில் 30 கொஸ்டின், 60 கொஸ்டின் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு இங்கே தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஏரியாவை நம்ம அதிகபட்சமான கொஸ்டின்ஸை இந்த எத்தனை 4 3 7 வாரங்கள் எடுத்துடலாம். இப்போ அடுத்த டேட் பாருங்க, இதை அப்படியே வரிசை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த டேட் வந்து 26/8 முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு 2/9 தேதி வரும். 2/9/18 9வது மாசத்துல வந்துடுது. இதுல வந்து நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு இவங்களா இருந்தா அதாவது டெட் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கிலீஷ் கிளாஸை கொடுத்துலாம். அந்த 2 வாரங்களும் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துடும். அதாவது 2ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் உங்களுக்கு வந்துடும். இங்கிலீஷ் வந்துடும். இதுக்கு அடுத்த வாரங்கள்ல 16ஆம் தேதி அப்புறம் இன்னொரு தேதி என்ன சொல்ல 23ஆம் தேதி 16/9 23/9 இந்த 2 வாரங்கள்ல சைக்காலஜி. ஸோ டெட் ஸ்டூடெண்ட்ஸோடைய கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸட்ரா இன்னும் 2 டேட் இருக்குது. அதாவது 30ஆம் தேதி 13ஆம் தேதியும் 23ஆம் தேதி முடிஞ்சது. அடுத்து 30ஆம் தேதி நமக்கு அடுத்த வாரம் டைம் கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம மேத்ஸ் கிளாஸாக அதில் உங்களுக்கு ஒன்றதுக்கு மிங்கிள் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த டேட்டுகளில் இதில் மேத்ஸ் உங்களுக்கு வந்துடும் இல்லையா? இந்த 2 சைக்காலஜி கிளாஸுக்கு பதிலாக இந்த இடத்துல இடையில மேத்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். மொத்தத்தில் இந்த வாரம் இல்லை இதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் என்ட்ரி ஆகிடும். இதுங்களுக்குள்ள நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போது டிஎன்பிசிக்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து சொல்லிட்டேன், இதில் வந்து ஹிஸ்ட்ரி வரைக்கும் அவங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த இங்கிலீஷு சைக்காலஜி தேவைப்படாது. ஸோ அந்த நேரங்களில் இந்த சயின்ஸ் கிளாஸ் உங்களுக்கு என்ட்ரி ஆகிடும். இது டிஎன்பி ஸ்டூடெண்ட்டுக்கு. டெட் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு இந்த கிளாஸ் என்ட்ரி ஆகிடும். கிளாஸஸ் மீன்ஸ் அந்தந்த வாரங்களில் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துடும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும் கரஸ்பாண்ட் ஸ்டூடெண்ட்டுகளுக்காக. சரியா? ஸோ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துடும். அதே சமயத்தில் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கு மேத்ஸ் வந்துடும். ஆக டோட்டல் சப்ஜெக்டும் 2.5 மாதத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கு. 2.5 மாதத்தில் நம்ம ஒவ்வொரு வாரமும் டோட்டல் கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுத்துட்றோம். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமியோட இப்போ கொடுத்துருக்கிற ஷெடியூல். இப்போ இன்னைக்கு கால் ஃபார் ஆனாலும் கரெக்டாக 2.5 மாதம் கழிச்சு தான் எக்ஸாமே வரும். ஏன்னா அப்ளிகேஷன் போடுறதுக்கு 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு 1.5 மாதங்கிறப்ப 2.5 மாதம் நமக்கு மினிமமாக டைம் கொடுத்துருவாங்க. ஆக நம்ம எக்ஸாமுக்கு இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம எக்ஸாம் தயாராகிடும். அப்போது 1 வாரம் 2 வாரம் 10 நாள் தள்ளி போனாலும் கூட நமக்கு அது ரிவிஷன் டைமாக நம்ம எடுத்துக்கலாம். ஐ மீன் என்ன, எக்ஸாம் இந்த இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ரீகால் பண்ணுற டைமிங்காக அடுத்த 10 நாளோ 15 நாளோ 20 நாளோ எத்தனை நாள் தள்ளி வருதோ அது வரைக்கும் நம்ம ரிவிஷனாக நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம ரிவிஷன் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். அதிக எக்ஸாம் எழுத தான் நிறைய தகவல்கள் மைண்டில் செட் ஆகும். அதுக்கான ஏற்பாடுகள் இது, அதுக்கான புக்ஸ் தான் இது. இந்த புக்ஸ் பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 6+2 இருக்கக்கூடிய கான்செப்டை தொகுத்து உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ தமிழ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே, மேத்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம மெசேஜுக்கு வந்துடலாம். இப்போ என்னென்னா நமக்கு வந்திருக்க தகவல் இன்றைக்கி வந்த தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல டிஎன்பிஎஸ்சி அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதில் என்ன அப்படின்னா 2017 வருஷம் ஆகஸ்ட் மாதம் நடந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களை மொத்தம் சூஸ் பண்ணியிருக்கிறது 6836 பேரை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. 6836 பேரை வந்து என்ன சொல்றது அந்த விண்ணப்பதாரர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற சேவை மையத்தில் போயிட்டு பதிவேற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 6171 பேர் வந்து போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து சேவை மையத்தில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்களில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6171 பேர். இவங்க சர்டிஃபிகேட் வந்து பதிவேற்றம் பண்ணிட்டாங்க இல்லையா. இந்த ஸ்கேன் செஞ்சு இவங்களை வச்சு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது 2229 பேருக்கு இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து சரியா வரல. ஐ மீன்ஸ் என்ன அப்படின்னா இந்த விண்ணப்பத்தாரோட சர்டிஃபிகேட்ல சில குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு.
இதை வந்துட்டு இவங்க என்ன பண்ண, இந்த விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு வர 16ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு தேதி என்ன சொல்றது 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 23ஆம் தேதி வரைக்குமே இந்த சர்டிஃபிகேட்டை சரி பார்க்குற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலுவலகத்துக்கு, அந்த டிஎன்பிசி ஆணைய அலுவலகத்துக்கு போய் நேரடியாக கலந்துக்கிறதுக்கான டீட்டெயில்ஸை வந்துட்டு டிஎன்பிசி, அதாவது என்ன சொல்ற www.tnbc.gov.in அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டில் எப்படி போய் கலந்துக்கணுங்கிற தகவலை அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தகவல் தான். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் என்னைக்கு கால்ஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பழையபடியே எக்ஸாம், அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு அடுத்து என்ன பிரைமரி எழுதிட்டு உடனே இன்டர்வியூ வச்சு கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஒரு சில சாரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து மெயின் எக்ஸாம் வராதுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இதெல்லாம் ஒரு தகவலாக தான் வருது. எப்படி வந்தாலும் நம்ம எக்ஸாம் நம்ம ரெடியாக இருந்துக்கலாம். ஸோ எக்ஸாம் மெயின் எக்ஸாம் ரிட்டன் கன்ஃபார்ம் நம்ம பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய கான்செப்ட் என்ன, பிரைமரி பாஸ் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய கான்செப்ட், மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் அதுக்கான சில டிப்ஸ் சில கிளாஸஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் மெயின் எக்ஸாம் கிளாஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ அடுத்து நம்ம சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம டெய்லி நம்ம கொடுப்போம் இல்லையா. இந்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஐ மீன்ஸ் இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, இந்த டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 14/7/2018 கான்செப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீர்வழி போக்குவரத்து அதிகரிப்புக்காக கப்பல் கட்டணத்தில் 70% சலுகையை சென்னை துறைமுகம் அறிவிச்சிருக்கு. 70% சலுகையை சென்னை துறைமுகம் அறிவிச்சிருக்கிறது ஒரு தகவல். இப்போ அடுத்த இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஆதார் அட்டையா சரி, அதாவது ஆதார் அட்டை தொடர்பான அந்த சேவை இருக்குது பாத்தீங்களா, இது சிறந்து விளங்குனதுக்காக இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் விருது. இது வந்து ஒரு விருது, இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் விருது. இந்த விருது பாத்தீங்கன்னா தமிழக அஞ்சல் வட்டத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழகத்தினுடைய அஞ்சல் வட்டத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ புது ஆதார் அட்டையை பதிவு செய்கிறது, அப்புறம் பழச வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மாற்றி வந்து என்ன சொல்றது புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான சில சேவைகள் செஞ்சதுக்காக இந்த அஞ்சல் நிலையங்களுக்கு வந்து ஆதார் சேவை மையங்கள், அந்த அஞ்சல் நிலையத்துக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆதார் சேவை மையங்கள் வந்து 2017 ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சது இல்லையா, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். கூடவே வந்துட்டு நம்ம என்ன சொன்னால் உலக, இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நமக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ரெக்கார்டு ஒன்று நமக்கு நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தங்கம் வென்றிருக்கு அசாம் மாநிலத்தை சேர்ந்த நம்ம இவங்க ஹிமா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹிமா தாஸ் அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து, அதாவது உலக ஜூனியருக்கான இந்த தடகள போட்டிகள் வந்து முதல் முறையாக நமக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து நம்ம தலைவர்கள் நிறைய வாழ்த்து சொல்லியிருக்காங்கிறது ஒரு தகவல். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து நேற்று அந்த வெள்ளிக்கிழமை 13/7/2018 அப்போ வெள்ளிக்கிழமை அப்போ இந்திய வெளியுறவு செயலாளர், நம்முடைய இந்திய வெளியுறவு செயலர் வந்து விஜய் கோகலே அப்படிங்கிறவர்கிட்ட அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. அவர் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு விஜய் கோகலே. இந்த பேர் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அமெரிக்கா கூட்டுறவு அமைப்புடைய வருடாந்திர மாநாடு வந்து வாஷிங்டன்ல வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. இது ஒரு தகவல் வச்சுக்கோங்க, வருடாந்திர கூட்டுறவு மாநாடு இந்த ஒரு வாஷிங்டன்ல அமெரிக்காவில் நடந்திருக்கு. இது ஒரு நமக்கு எக்ஸாம் கொஸ்டினே கேட்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து சொன்ன பார்த்தீங்களா, ஹிமா தாஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆக்சுவலி வந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இவங்க நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்து இந்த அளவுக்கு தடகள போட்டியில் பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, ட்ரம்ப்பு தெரசா மே, அதாவது ட்ரம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அவர் யார், நம்ம அமெரிக்க இதுவரை அதிபராக இருக்கக்கூடிய இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரும் தெரசா மேவுக்கும் வந்து தீவிர ஆலோசனை இவங்க பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து சொல்லியிருக்காங்க. என்ன இதில் ஒரு சிறப்பு அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வந்து வெளியேற இந்த பிரெக்சிஸ்ட் அப்படிங்கிற அந்த நடவடிக்கைக்கு பின்னாடி இந்த ரெண்டு நாடுடைய உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் கலந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன்லேருந்து வெளியேறக்கூடிய இந்த பிரிட்டன், ஸோ அந்த தெரசா பிரிட்டன் நாட்டுக்கு சேர்ந்த அந்த அதுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, இது வந்து நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். ஸோ இன்னைக்கு வந்து தேவைப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்றைய தகவலும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம புக்கு வந்து எப்படி படிக்கலாம், இதில் வந்து எப்படியெல்லாம் நம்ம ஆர்டர் வைஸ் எடுத்து வச்சு நம்ம படிக்கலாம்
அதுக்கு என்னென்ன ஷார்ட் ஃபார்ம் நமக்கு இருக்குது, என்னென்ன ஷார்ட்கட் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு நான் கிளாஸஸ் நான் அனுப்பிவிட்றேன். நம்ம கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம புக்கை கையில் வச்சிருக்கிறவங்க உங்களுக்கு அதில் என்னென்ன சந்தேகங்கள் எது கஷ்டமாக இருக்குது, இந்த போர்ஷன் எப்படி நான் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கான தகவல்கள் நான் உங்களுக்கு அதை ஷார்ட் ஃபார்மே எடுத்து உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோவை அனுப்பிவிட்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ தான் பெரிய இதாக நாம் பண்ணாலும் மனதில் உறுதின்றது ஒன்று இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தகவல். இது நான் மட்டும் சொன்னதில்லை, காலங்காலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதிகபட்சமான மன உறுதி ஒன்று வேணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய சமூக பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம். இன்றைக்கி நம்ம பேக் எடுத்துகிட்டு ஒரு சென்டருக்கு நம்ம கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னா, என்ன நீ பேக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன், நான் படிக்கிறது போகிறேன், அப்போ இன்னும் படிக்க முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி இல்லையா, டிஎன்பிசி சென்டர் போனதுமே நமக்கு போன ஒரு 6 மாதம் 1 மாதம் அடுத்து ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டா பரவாயில்ல. பாஸ் பண்ணி கிளியர் பண்ணாமல் 1 மார்க் 2 மார்க்கில் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய பட்டம் இருக்க அப்பா அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க தெரியுங்களா. நீ இத்தனை நாள் போய் படித்து என்னத்தை கிழிச்ச, இப்படியா போய் அந்த மாதிரி ஒரு தாட். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டா கூட அதுக்கான சர்டிஃபிகேட் ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. உடனே நம்ம இதை சர்டிஃபிகேட் நம்ம பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கூட நடந்து நம்ம இதை படிக்கிறோம். ஸோ அவங்களாம் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இத்தனை வருஷம் போய் எக்ஸாமை பாஸ் பண்ணல பாரு, நேற்று வந்தான் அவன் பாரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அப்படி மட்டும் யாராவது நம்ம பக்கத்தில் டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அந்த டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு பேர் இருக்கு. அப்போ அதை அனுபவிக்கிற அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் மனசை திடமாக்கிட்டு கல் மாதிரி எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்ம இடம் கொடுக்காம மனதை உறுதியாக வச்சுட்டு அப்படி தடுப்பு சுவர் கட்டி வச்சுட்டு நான் பாட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் எப்படி எதை சொன்னாலும் கேர் பண்ணிக்காதீங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல மட்டும் குறியா இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.